அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி முபாரிக் வஸல்லிம். وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن المصدقين والمصدقات وأقرضوا الله قرضا حسنا يضاعف لهم ولهم أجر كريم صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகி அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்னும் பரிபூர்ண மார்க்கத்தை நமக்கு வழங்கிய இறைவனுக்கே புகழ்னைத்தோம் உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இறைவன் நமக்காக தந்த செல்வத்தை பிறருக்கு தானமாக ஜகாத்தாக தருவதன் சிறப்புகளை பற்றியும் இஸ்லாம் நமக்கு அதிகமாக வலியுறுத்தியுள்ளது. அப்பேற்பட்ட அந்த ஜகாத் கொடுப்பதின் சிறப்பு என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் என்று பார்ப்போம். அருமையானவர்களே, மிக ஒரு பரக்கத்தான ஒரு மாதம் ரமலான் மாதம். உம்மத்துகளிலே சிறந்த ஒரு உம்மத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம். எனவே இத்தனை சிறப்புகளை பெற்ற நாம் இந்த ரமலானையும் அடைந்து இதில் நாம் நோன்பு நோற்பது அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போன்று இரவு தொழுகை தராவியை தொழுகின்றோம், மற்ற அனைத்து வக்துகளையும் தொழுகின்றோம், குர்ஆனையும் அதிகம் ஓதுகின்றோம். இது எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடியார்கள் நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றி வருகிறோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறோம். அதே போன்றுதான் எப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் வணக்கம் இருக்கின்றதோ, இப்படி உடலுக்கு அல்லாஹ் நோன்பையும் தொழுகையும் வணக்கமாக வைத்திருக்கின்றானோ, அதே போன்றுதான் பொருள்களுக்குரிய வணக்கம்தான் ஜகாத். நாம் சேமித்து வைக்கக்கூடிய அந்த பொருள்களின் மீது உள்ள வணக்கம்தான் ஜகாத். அருமையானவர்களே, இதை குறித்து தான் அல்லாஹ் கூறுகிறார். அப்படி நாம் ஜகாத் கொடுப்பதனால் என்ன சிறப்பு, ஜகாத் கொடுப்பதனால் என்ன சிறப்பு அல்லாஹ் கூறுகிறான். ஒமா ஆதைதும் மிர் ரப்பி லியர்பு அவு ஃபீ அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ் ஒமா ஆதைதும் மின் ஜகாத்தி துரீதுன வஜ்ஹல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் முல்ஐஃபூன். மனிதர்கள் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க, வட்டி கொடுக்குறீங்க. ஆனால் அந்த வட்டி கொடுப்பது இருக்கிறதே அல்லாஹ்விடம் கோபத்திற்குரியது, சாபத்திற்குரியது, அது பெறுவதில்லை. வட்டி என்னல்ல, அல்லாஹ்வின் கோபத்திற்குரியது, சாபத்திற்குரியது. நீங்கள் எந்த ஒரு அது பெருகும் என்ற நோக்கத்தில் கொடுக்கிறீர்களோ அப்படி அது பெருகுவதில்லை என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். ஆனால் அல்லாஹ்வின் முகத்தை நாடி நீங்கள் யார் ஜகாத்து கொடுப்பீர்களோ அல்லாஹ் இத்தையோரி இந்த ஜக்காத்தை அவர்களுக்கு அல்லாஹ் பெருக்கி கொடுக்கின்றான் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே 30வது சூராவிலே 39வது ஆயத்திலே அல்லாஹ் கூறுகிறான். எனவே அருமையானவர்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம மனிதன் என்பது எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு சிந்தனை என்ன, ஒரு பொருளை இரட்டிப்பாக்குவதில் அதில் ஒரு ஆசை, அதில் அவருக்கு ஒரு இன்பம். எப்பயுமே மனிதனுடைய சிந்தனை செயல் என்பது இப்படி தான் இருக்கும். ஆனால் அது வட்டி என்ற விதத்தில் போகும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. நிச்சயமாக அது பெருகுவதில்லை என்பதாக கூறுகிறான். அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு தெரியுது, வட்டி என்பது நமக்கு பெருக்குவதில்லை. வட்டி என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஆகுமான செயலே கிடையாது. அப்போ இன்றைக்கெல்லாம் பேங்கோட தொடர்போடு தான் என்ன இருக்கும், ஒட்டுமொத்த
உலக மக்களையுமே சிக்க வச்சுட்டாங்க. எப்படியாச்சும் நீ வட்டியில் தான் உன்னுடைய முசீபத்தை ஓட்டி ஆகணும், அல்லாஹ்வுடைய அருளே உனக்கு இருக்கக்கூடாது என்பதாக என்ன இந்த யூதருடைய ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த வட்டி என்ற அந்த விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனும் அகப்பட்டு கிடக்கணும். அகப்பட்டுன்னு என்ன, செல்வம் பெருக வேண்டும் என்பதாக. நீ அவன்கிட்ட கடன் வாங்கி அவன் பெரிய பணக்காரனாக இருக்கலாம், வாங்கின நீ என்னைக்கு திவாலா இருக்கணுங்கிறது தான் அவனுடைய திட்டமே. எனவே அருமையானவர்களே, வட்டியை அல்லாஹ் இங்கே கூறுகிறான், அது நிச்சயமாக நான் அழித்து விடுவேன். அது என்ன இல்லை, அது பெருகக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அப்போ வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அருமையானவர்களே ஜெயிக்காது. வட்டிக்கு வாங்கி என்ன பண்ண போகிறோம், எந்த செயலை செய்தாலும் பாருங்கள், வண்டி இன்றைக்கி எடுக்கிறாங்க, ஃபோனை கூட நீ இஎம்ஐயில் எடுக்கிறாங்க. அந்த இஎம்ஐயில் நீங்கள் போய் அந்த இதை செக் பண்ணி பாருங்கள், வட்டி என்று அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக போட்டிருப்பான். கூட இல்லாட்டினாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 0.2 அப்படின்னாச்சும் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ இதுவும் அந்த முசீபத்திலே சேர்ந்தது தான். எனவே அருமையானவர்களே, இப்படியாக வட்டி நம்மளை ஜெயிக்க வைக்காது. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், யார் அந்த தர்மம் எப்படி கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் முகத்தை நாடி தர்மம் செய்கிறாரோ அல்லாஹ் அதை அவருக்கு பல்லிய பெருக செய்கிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் தர்மம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இன்னும் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுப்பதுக்கும் பன்மடங்காக அல்லாஹ் அவர்களுக்கு அதை ஆக்கி கொடுப்பான். அது மட்டுமல்லாது அவர்களுக்கு மதிப்பு மிக்க சிறப்பு மிக்க ஒரு கூலி அல்லாஹ்விடத்தில் உண்டு என்பதாக பெருவிடத்திலே அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் என்ன செய்யணும், கொடுப்பது அல்லாஹ்வின் முகத்தை நாடி. ஒருவேளை நமக்கு இப்படி வந்துடக்கூடாது, நான் இவ்வளோ ஜக்காத்து கொடுத்தேங்க, நான் இவ்வளோ பண்ணனேங்க என்ற மக்கள் நம்மளை பார்த்து பேசும் விதமாக, மக்களுக்கு காட்டும் விதமாக கொடுத்து விடக்கூடாது. இதுதான் பொருள். அல்லாஹ் என்ன கூறுகிறான், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி தரணும். நான் அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு கொடுக்குறேங்க, அல்லாஹ்வுக்காக. அது பெரிய ஒரு பாக்கியம். அது நேர்வழி பெற்றோர்களின் செயல். யார் நேர்வழி பெறுறாங்களோ, யார் நல்லோர்களோ, யார் சாலிகின்களோ அவர்களால் மட்டும்தான் முடியும். நீ இதை அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு செஞ்சங்க, ஏன் நம்ம நட்பு அல்லாஹ்வுக்காக. அந்த அல்லாஹ்வுக்காகங்கிறது ஆக உயர்ந்த ஒரு சிந்தனை. அப்போ அந்த தர்மம் யார் அங்கே அல்லாஹ்வுக்காக கொடுக்குறாங்களோ அல்லாஹ் கூறுகிறான். இன்னும் பாருங்க, அல்லாஹ் எப்படி கூறுகிறான், அழகிய கடன் கொடுப்பவர். அப்போ அந்த அழகிய கடன் என்ன, ஒரு தீனுக்காக, ஒரு மார்க்கத்துக்காக, ஒரு பள்ளி கட்ட அல்லது ஒரு மதசாவுடைய பிள்ளைகளுக்காக அல்லது தீனுடைய ஏதோ ஒரு செயலுக்காக. இன்னைக்கு சிறைவாசிகள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, முஸ்லீம்கள். எதுக்கு, தீனுக்காக போராடி பிடிச்சிட்டு போனவங்க தான், விடவே இல்லை எத்தனையோ பேர். அப்போ அவங்களுடைய வெளியே வரணுங்கிற ஏதோ ஒரு வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்முடைய ஜக்காத்து பணம் தாராளமாக கொடுக்கலாம். அப்படி யார் கொடுக்குறாங்களோ அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்றார்களோ, அது பாருங்க அழகிய கடன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். அப்படி கொடுப்பவருக்கு அல்லாஹ் அதை பன்மடங்காக ஆக்கி தருகிறான். எனவே அருமையானவர்களே, இன்னும் அல்லாஹ் இந்த தர்மத்தை பற்றி பேசுகிறான். அல்லாஹ்வின் பாதையில் தமது செல்வங்களை செலவிட்டு பின்னர் செலவிட்டதை சொல்லி காட்டாமலும், அல்லாஹ் அந்த ஷர்த்தை சொல்றான் பாருங்க, செலவிட்டதை சொல்லி காட்டாமலும், செலவிட்டதை சொல்லி காட்டாமலும் தொல்லை தராமலும் இருப்போருக்கு அவரின் கூலி அவரின் இறைவனிடம் உள்ளது. அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். அது என்ன அச்சமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள்? அருமையானவில்லை, இது மறுமை நாளின் ஒரு சிந்தனை. மறுமை நாளில் எல்லாம் குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் மனுஷன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கவலையும் இருக்கும், அச்சமும் இருக்கும். ஆனால் மறுமை நாள் என்பது, அங்கே ஒருத்தருக்கு கவலையும் இல்லை அச்சமும் இல்லை என்று சொன்னால் அவர்தான் வெற்றியாளர். கவலை என்பது கடந்த காலத்தில் நினச்சி வரக்கூடியது. அச்சம் என்பது அடுத்து என்ன நடக்கும் என்பது வரக்கூடிய, சொர்க்கமா நரகமா அப்படின்னு. கவலை என்பது உலகத்தை நான் கொஞ்சம் இப்படி நல்லடியான வாழ்ந்துருக்கலாமே, சதா தொழுவக்கூடிய ஓதக்கூடிய, எந்த உலகத்தில் தீர்ப்பு சொல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பெரிய பிரபலம் இல்லாமல் நம்ம அல்லாவை பிடித்தவனாக அல்லாவை பிடித்து கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கலாம், அங்கே கவலைப்படுவார். அப்போ உலகத்தில் கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவது, அச்சம் என்பது எதிர்காலத்தை குறித்து வருவது. ஆனால் அந்த மறுமை நிலையில் யார் அல்லாஹ்வுக்காக ஜக்காத்து கொடுக்கின்றார்களோ, அதுவும் அதை சொல்லி காட்டாமல் இருக்கின்றார்களோ, இன்னும் கொடுத்த காசு என்ன இல்லை, வாங்கினவர்கிட்ட போய் துன்புறுத்தாமல் இருக்கிறாரோ, என்ன அருமையானவர்களே, இவர் மறுமையில் அச்சப்படவும் தேவையில்லை, உலகத்தில் கடந்ததை பற்றியும் கவலை தேவையில்லை. அல்லாஹ் ரெண்டுக்குமே பொறுப்புதாரி என்பதாக அல்லாஹ் கூறினான். அருமையானவர்கள், இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்தை குறித்து பல சிறப்புகளை அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், பாருங்கள், எங்களுக்கு இவ்வுலகிலும் மறுமையில் நன்மை பதிவு செய்வாயாக. யார் அந்த ஜக்காத்து கொடுக்கும் நல்லடியாருடைய துவாக்கள் எப்படி இருக்கும், நல்லடியாருடைய துவாவை பற்றி அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் இவ்வுலகிலும் மறுமையில் நன்மை பதிவு செய்வாயாக, நாங்கள் உன்னிடம் திரும்பிவிட்டோம் எனவும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்.
என் வேதனையை நான் நாடியோருக்கு அளிப்பேன், எனது அருள் எல்லா பொருட்களையும் விட விசாலமானது, என்னை அஞ்சி ஜக்காத்தும் கொடுத்து நமது வசனங்களை நம்புகிற மக்களுக்காக அதை பதிவு செய்வேன் என்பதாக இறைவன் கூறுகிறான். மூசா நபி அவங்களுடைய காலகட்டத்தில் அங்கே அல்லாஹ் பேசிய வார்த்தை, நல்லடியாராக மூசா நபி கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் பதிலளிக்கின்றான். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு எப்போ இந்த அருள்களை செய்கின்றான்? ஜக்காத்தை கொடுத்து என்னுடைய வசனம் இறங்கும் போது அதை நீங்கள் நம்புறீங்க தெரியுங்களா, இதுதான் உங்களுக்கு பலனளிக்கும் என்பதாக. அருமையானவர்கள், இப்போ குர்ஆனுடைய 6666 வசனங்கள். ஒரு விஷயத்தை நம்பணும்னு சொன்னால் அது என்னன்னு தெரியணும் அல்லவா? எடுத்து எவ்வளோ பேர் படிக்கிறோம்? அதுதான் நீங்கள் கேள்வி. அந்த குர்ஆனை திறந்து பார்த்து, அல்லாஹ் நீ எங்களுக்கு கூறினாய், இதன் வாழ்க்கையில் இது எனக்கு ஃபிட்டாகி வருது, நான் நம்புகிறேன் யா அல்லாஹ், எத்தனை பேர் கூறுகிறோம்? அருமையானவர்கள், இதுதான் நீங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பி ஜக்காத்தை கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ்வே அவர்களுக்கு அருள் செய்ய போதுமானவர். மேலும் அல்லாஹ் கூறினான், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒருவர் மற்றொருக்கு உற்ற நண்பர்கள், அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொலை நிலாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுவார்கள், அவர்களுக்கே அல்லாஹ் அருள் புரிகின்றான், அல்லாஹ் மிகைத்தவன், அல்லாஹ் ஞானமிக்கவன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்போ ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வார்கள் என்பதாக அந்த நல்லடியார் அல்லாஹ் பதிவு செய்கின்றார். குறிப்பாக ஜக்காத்தை கொடுத்து தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அப்போ தொழுகையை நிலைநாட்டுவது என்பது அருமையானவர்களே, இஸ்லாம் ஒரு முழு உடம்பு என்று சொன்னால் தொழுகை அதோடைய தலை. ஒரு மனிதனுடைய தலை எப்படி அவசியமோ, தலை இல்லாத முண்டத்திட்ட போய் யாருனாச்சும் பழகி பேசிகிட்டு இருப்பாங்களா? முண்டம் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த தலையில்லாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம மதிக்க மாட்டோமோ, அதுபோன்றுதான் அந்த தலையான ஒரு காரியம்தான் தொழுகை. அப்போ தொழுகையோடு யார் ஜக்காத்தையும் கொடுத்து வருகிறார்களோ அல்லாஹ் இவர்கள் மீது அருள் புரிகிறான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். பாருங்கள், மேலும் அல்லாஹ் ஜக்காத்தின் சிறப்புகளை கூறுகிறான். அந்த நல்லடியார்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், தொலை நாட்டுவார்கள், ஜக்காத்தை கொடுங்கள், கொடுப்பார்கள், இத்தூதருக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் இதனால் அருள் செய்யப்படுவீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே அருமையானவர்கள், இப்படியாக ஜக்காத்தினுடைய சிறப்புகளை பற்றி ஏராளமான குர்ஆன் ஆயத்துகள், ஹதீஸுகள் ஏராளம் உள்ளது. அப்போ இந்த மாதம் ஜக்காத்துக்கான ஒரு மாதம். இந்த மாதம் ஜக்காத்துக்கு என்றே நமக்கு என்னது, வாரி வழங்குவதை அல்லாஹ் நேசிக்கின்றான், அல்லாஹ் விரும்புகிறான். யார் எவ்வளவு கொடுக்கின்றார்களோ, அதுவின் அல்லாஹின் முகத்தை நாடி கொடுக்கின்றார்களோ, அந்த செல்வத்தை அல்லாஹ் அவர்களுக்கு பன்மடங்காக ஆக்கித்தர தயாராக இருக்கிறான். எனவே இந்த மாதம் அதிகம் தர்மம் செய்கிறாங்களா? கணக்கு வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நல்ல நாள், ஒரு நல்ல நேரம் வருதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். அது இந்த ரமலான் நமக்கு. அதனால தான் சொல்கிறோம், இந்த ரமலானில் ஒரு நேரத்தையும் வீணடித்து விடாதீர்கள், அதிகமாக அமல் செய்யுங்கள், அதிகமாக அல்லாஹ்வை நெருங்கள், குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க, திக்ர் செஞ்சுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் சொன்ன சட்ட திட்டங்கள் கட்டளை நிறைவேற்றி கொண்டே இருங்கள். அருமையானவர்கள், ஏன் இந்த ரமலானை விட்டுட்டீங்க? இந்த பாருங்க, நீங்களாம் எவ்வளோ அழகான ஒரு வெள்ளிக்கிழமை. நேற்று பள்ளியில் அமல் நடந்துச்சு. நல்லடியார்கள் வந்தாங்க, திக்ர் செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க, அல்லாஹ் துவாக்களை கபூல் செய்து கொண்டான். அறிவான இப்படியெல்லாம் இந்த நேரங்களில் நம்ம நன்மை புரிவதில் நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மாதங்களில் சஹாபாக்கள் எப்படி பார்த்ததாக பதிவு செய்கிறார் என்று சொன்னால், நபிஸாஸ் அதிகம் பேச மாட்டாங்க. அந்த மாதத்தில் அதிகம் பேச மாட்டாங்க. நபிஸாஸ்லம் அவங்க வரிந்து கட்டி கொண்டு, அதாவது அவங்களுடைய கால் அந்த முட்டுக்கு மேலே இந்த கொஞ்சம் துணி மேலே வந்துடும், கரண்டை காலுக்கு மேலே கட்டி கொண்டு அதிகமாக தொழுவதை நாங்கள் பார்த்தோம். இன்னும் பிற சஹாபாக்கள் கூறுறாங்க, கால் வீங்கும் அளவுக்கு இந்த மாதம் தொழுதார்கள் என்பதாகவும் பதிவு செய்கிறாங்க. எனவே அருமையானவர்கள், நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட நபி. ஆனால் நம்ம காட்டி சென்ற அந்த உதாரணங்கள் என்ன? அதிகமான அமல்கள், ஈடுபாடு தான் இந்த ரமலான் மாதத்தில். எனவே அருமையானவர்களே, அதிலுமே நம்ம கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்ட்டு போட்டு சில நல்லடியாருடைய செயல்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டோர் அந்த நல்லடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வெற்றி பெற்று விட்டார்கள். நம்பிக்கை கொண்ட நல்லடியார்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெற்று விட்டார்கள் அதாவது கடந்துடுச்சு. அந்த வெற்றி என்பது கடந்துடுச்சு. இந்த வெற்றி எந்த வெற்றி? உலகத்தில் அமெரிக்காவை பிடிச்சிடுறதோ, இல்லை என்னது ஈரானை ஜெயிச்சிடுறதோ, இல்லை வேறு நமக்கு ஒரு கதை இருக்கும், எதனாச்சும் வீடு கட்டிட்டா ஜெயிச்சிட்டோம். மனுஷனுக்கு இதுதான், ஒருத்தர் கட்டி அந்த குடும்பத்தை காப்பாற்றினாலுமே அதே பெரிய வெற்றி தான். தனக்கு பிறந்த பிள்ளைகளை அதுக்கு நேமமாக அதுக்குரிய காரியங்களை செஞ்சு அருமையான வெளியே அல்லாஹ் பார்க்கிறான். இந்த கஷ்டங்கள், இதில் நீங்கள் இருக்கக்கூடிய துன்பங்கள், இதையெல்லாம் அல்லாஹ் பார்க்கின்றான். இதற்கு தான் சிறப்பான கூலி. பலகீனமாக நாடியா எப்படி குடும்பத்தை பார்த்துக்கிறான்,
பொறுப்பாளி அல்லாஹ். நம்ம சும்மா அப்படியே நடக்கிறோம், என் பிள்ளைக்குங்க இது என் மகனுக்கு நான் செய்கிறேங்க, அது இதுக்காக நடக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடுது, திடீர்னு கவலைக்கு நேரம்லாம் வந்துடுது, ஆனால் அலையிறார் அப்படியே கஷ்டப்பட்டு. இதெல்லாம் எல்லாம் பார்க்கின்றான். இதிலிருந்து ஜெயிப்பதும் வெற்றி. ஆனால் நம்முடைய இறுதி கட்ட வெற்றி என்பது சுவனத்தில் மலக்குமார்கள் 8 வாசலின் வழியாக, அடியார்களே இப்படி வாருங்கள், இந்த ரையான் என்ற வாசலில் வாருங்க, இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லா வாசலையும் எல்லா நபிமாரும் கூப்பிடுவாங்களாம், இந்த வாசலில் வாங்க, இந்த வாசலில் வாங்கன்னு நம்மளை மலக்குமார்கள் வரவேற்று அந்த சொர்க்கத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுறதற்கே இதுதான் வெற்றி. சரி, இந்த வெற்றி அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இப்படி நம்பிக்கை கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். எங்க சொர்க்கத்துக்குள்ள என்ட்ராயிட்டாங்க. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க. அவர்கள் தமது தொழுகையில் பணிவை பேணுவார்கள். தொழுகையில் எப்படி இருப்பாங்க லிஸ்ட்டை போடுங்க. ஃபர்ஸ்ட் 1வது என்ன? தொழுகையில் பணிவை பேணுவார்கள். இன்னொன்று, வீணானதை புறக்கணித்து விடுவார்கள். இப்போ முஸ்லீம்கள்ட்ட என்ன ஒரு கேரக்டர் இருக்கணும் அல்லாஹ் சொல்ல வருகிறான், வீணானதை விட்டுருங்க. என்ன அருமையானவர்களே, வீணானதை விட்டுருங்க. வீணானதுங்கிறது தெரியும், நமக்கே தெரியும். அந்த செயலை நம்ம செய்கிறோம்னு நம்ம பெற்றோருக்கு தெரிஞ்சால் கவலைப்படுவாங்க, இல்லை திட்டுவாங்க. ஏன் எந்த நேரம் பார்த்தாலும் இதில் விளாண்டு கொண்டே இருக்கு. இன்றைக்கி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் வீணானது தான் நமக்கு. அதை வச்சு நம்ம குர்ஆன் ஓதிட்டே இருக்குமா, ஹிஃப்ஸு பண்ணுற ஆப்லாம் இருக்குது, அதை வச்சு ஹிஃப்ஸு பண்ணிக்கிட்டே இருக்கமா, ஹதீஸுகள் இருக்க, புகாரி 6 குத்துபு தான் தமிழில் தர்ஜமா பண்ணிட்டாங்க, புகாரி சரி படித்து கொண்டு இருக்கோமா. குர்ஆன் தமிழாக்கம் விளக்கவரையோட இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதிய பாருங்க 11 ஜில்து 11 பார்ட்டு அதனுடைய விளக்கத்தை அப்படியே ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை எடுத்து படித்து கொண்டே இருக்கிறோமா. அல்லாஹ்வும் ரசூலையும் நோக்கி நடக்கக்கூடிய செயல்கள் நமக்கு ஃபோன் நடக்குதா? அப்போ இது அல்லாது வேற நடக்குதுன்னா அது வீணானது. அல்லாஹ்வையும் ரசூலையும் நோக்கி இல்லாத எல்லா செயல்களும் வீணானது. பாருங்க, அப்போ அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள், வெற்றி பெற்றவர்கள். அவருடைய 2வது கேட்டகரி என்ன? அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள். அருமையானவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். வீணானதை தவிர்த்துட்டாலே அவருடைய மைண்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம். யார் வீணானதில் போய் சிந்தனையை செலுத்துகிறாங்களோ அவருடைய ஆற்றல், அவருடைய அந்த பேராற்றல் மழுங்கடிக்கப்படுது. 100 பேர் போகிறான்னா இவர் ஜெயிச்சு ஒரு ஆளாக வருவார்னா வரமாட்டார். வீணானதில் அதிகம் தன்னை செலவு செய்யக்கூடிய அந்த நபர். ஆனால் வீணானதை விட்டு தன்னுடைய கோலை நோக்கியே போயிட்டு இருக்காருன்னா இவர் நிச்சயம் என்ன செய்வார்? எங்கே போனாலும் இவருக்கு ஒரு வெற்றி தனியாக எழுதப்படும். அப்போ அந்த மறுமையில் வெற்றி பெற்றவரில் ஒருவர், சொர்க்கத்தில் நுழைந்தவர் ஒருவர் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவர்கள் தொலை நாட்டுவார்கள், அவர்கள் அதே போன்று வீணாதை புறக்கணித்திருப்பார்கள். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள் என்பதாக. அருமையானவர்களே, பிறரிடத்தில் அல்லாஹ் கூறுவான், அந்த நல்லடியார்கள் ஜகாத்தை எண்ணி கொடுப்பார்கள் என்பதாக வருது. அந்த எண்ணுவது என்பது என்ன? அல்லாஹ் ஒருத்தவங்க ஒரு செல்வத்து நிலையை வச்சிருக்கலாம், அது அல்லாஹ் நானது, அல்லாஹ் அதை அப்படிதான் நம்மளை பார்க்க ஆசைப்படுகின்றான். அப்போ தன்னுக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்கோ அவ்வளோ ஜக்காத்து கொடுக்கணும். திருச்சியில் ஒரு ஹாஜியார் போன மாதம் ஜக்காத்து கொடுத்தாங்களாம், 15 லட்சம் ரூபா. உலமாக்கள்கிட்ட ஒரு பேச்சும் பொருளாக இருந்துச்சு. அப்போ அந்த நல்லடியார் கணக்கிட்டு கொடுத்துட்டார் அவருடைய செல்வத்துக்கு. சில பேருக்கு 40,000, குறைஞ்சபட்சமே இன்றைக்கி 40,000 வந்துடுது. 10 பவுனுக்கு நீங்கள் கணக்கெடுத்தாலே இன்றைக்கி இருக்க பவுன் ரேட்டுக்கு 45,000 வருது. அருமையானவர்களே, இந்த ஊரில் 10 பேர் நம்ம ஜக்காத்து கொடுக்குறவங்க தகுதி இருக்க மாட்டோமா? அப்போ இந்த மாதம் மட்டும் ஒரு 4.5 லட்சம் ரூபா கஷ்டப்படுற ஏழைகளுக்கு நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க. கஷ்டப்படுறவங்க இருப்பாங்களா? ஆனால் இந்த சிந்தனை எங்களிடத்தில் என்ன இல்லை, வருவதில்லை, மிக குறைவாக இருக்கு. கண்டிப்பாக அதை கொடுத்தான். மறுமையில் நம்ம வெற்றி பெறணும் ஆசை இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய செல்வத்தில் உள்ள ஜகாத்தின் கணக்கை எண்ணி கொடுக்க வேண்டும். கொடுக்கலாங்களா? அருமையானவர் அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அவருடைய செயல் என்ன? ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். மேலும் தமது மனைவியர் அல்லது தமது அடிமை பெண்களிடம் தவிர தமது கற்பை காத்துக்கொள்வார்கள். அவர்கள் பழிக்கப்பட்டோர் அல்ல. என்ன வார்த்தை அல்லாஹ் கூறுவான் பாருங்கள். வெற்றியாளர்கள் மறுமையில் சொர்க்கம் நுழைந்து விட்டார்கள். பாஸ்ட்ல அல்லாஹ் சொல்றான், நுழைந்து விட்டார்கள், கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். எப்படி பாருங்க அல்லாஹ் நமக்கு பாடம் எடுக்கிறான் என்பதை யோசித்து பாருங்கள். சொல்லிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இதற்கு அப்பால் வேறு வழியை தேடியவர்களாகவோ வரம்பு மீறியவர்களாகவோ தமது அமானிதங்களையும் தமது உடன்படிக்கைகளையும் அவர்கள் பேணுவார்கள். மேலும் அவர்கள் தமது தொழுகையை பேணிக்கொள்வார்கள். ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கம், அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை வாக்களிக்கிறான் பாருங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். ஏன் யார சொல்லலாம்? அது மற்ற எல்லா சொர்க்கங்களையும் விட உயர்ந்தமான இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கான், அது உயர்ந்தது. அல்லாஹ் கூறினான், யார் இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்களோ
இவர்கள் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆகியவர்கள், அந்த ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தில் அவர்களே உரிமையாளர்கள். அதில் அவர்கள் பாருங்க, அல்லாஹ் முக்கியமான செய்தி சொல்றான், நிரந்தரமாக இருப்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா. என்ன அருமையானவர்களே, 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிடுறீங்கன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு தேதிக்கு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு பிடிச்ச மாதிரி எல்லா பக்கம் கட்டிடுறீங்க. ஒரு 20 வருஷம் அப்படியே ஒரு பக்கமாக புட்டுக்கிட்டு வரும், நிம்மதி இருக்குமா? அதுக்கு மேலே ஆயில் இருந்தால் பார்த்துக்கலாம். அது நீங்கள் பராமரிக்காமல் போங்க, 50 வருஷத்தில் அதெல்லாம் ஒரு கட்டடம் மாதிரியே இருக்காது, அது ஒரு வித்தியாசமாக போயிடும், பேய் பங்களா மாதிரி ஆயிடும். இதுதான் உலகம். ஆனால் சொர்க்கம் எப்படி தெரியுங்களா? ஹாலிதீன ஃபீஹா. அந்த இடத்துக்கு திடீர்னு இடிச்சு போட்டு கூட அடுத்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு ஆசை வரும். ஆனால் சொர்க்கம் அப்படி இல்லை, நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி பெறுவது அது இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் உரிமையா அல்லாஹ் ஆக்கி கொண்டான். நிரந்தரமாக அவர்கள் இருந்து விட்டார்கள். யார்? முதலாவது விஷயம், தொழுகையை பணிவாக பேணுவார்கள். அல்லாஹ் பதிவு செய்வது பணிவாக. அப்படியே இப்படி சில பேர்ல பார்க்க இப்படி நிற்கிறாங்க, என்ன சிந்தனை நிற்கிறாங்கன்னே தெரியல. பணிவு இருக்கணும் பாய், இப்படி குனிஞ்சு பார்க்கணும். எங்கே நெத்தி சஜா செய்தோ அங்கே பார்க்கணும். எல்லாம் நான் அப்படியே பணிஞ்சு நிற்கிறேன் அல்லாஹ், அப்படியே நான் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டு உன் கட்டளையை நிறைவேற்றி அருமையானவில் என்ன தெரிஞ்சுக்கிங்க. சில சூறாக்களின் தர்ஜுமாக்களை படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், தொழுகையில் ஓதும்போது அந்த அது நம்ம முழுசாக புரியாட்டினாலும், ஓ இதுதான் ஓதுறாங்க அப்படின்னு அப்படியே அல்லாஹ் எனக்கு இப்படி சொல்லி நான் அழுது நிற்கணும். இதுதான் ஒரு குவாலிட்டியான தொழுகை. அப்போ தொழுகையில் பணிவாக நிற்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள், கற்பை பேணிக்கொள்வார்கள், வீணானதை தவிர்த்து கொள்வார்கள். இந்த 4 கேட்டகரி நம்மள்கிட்ட இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இருந்து விட்டால் அருமையானவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் வாக்களித்து விட்டான், அதற்கான உரிமையாளர் நீங்கள். எப்படிப்பட்ட உரிமை? ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பீர்கள். எனவே அதை அடைந்து கொள்ளலாங்களா இன்ஷா அல்லாஹ்? அருமையான துஆக்களிலே நீங்கள் என்ன செய்ய, இந்த நாளை மனசில் பதிய வச்சு, எல்லாம் நீ வாக்குறுதி அளிச்சல்ல, இந்த நாளையும் செய்யறதுக்கு என்ற தகுதி இருக்கா? நானா செய்ய முடியுமா? நான் என்னது ஒரு அயோக்கியன், நான் ஒரு சிறு புத்தி உடையவன். நீ கேளுங்க, நான் நம்மெல்லாம் ஒரு அற்பமானவர்கள் அருமையானவர்களே. அல்லாஹ் நம்மளை அருள் செய்யாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. எனவே என்னால் எனக்கே நன்மை செய்ய முடியாமல் இருக்கேன். மகா கருணையாளனே, சொர்க்க நரகம் தன் கையில் வைத்திருப்பவனே, இம்மை மறுமையின் அதிபதியே, இதெல்லாம் இந்த 4 நல்ல காரியத்தை எனக்கு செய்ய வச்சு நீ வாக்களிச்ச அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நுழைய வச்சிரியா அல்லாஹ் என்று கேட்கணும். கேட்கலாங்களா? ஏன்னா அப்பேர் பலகீனம் நம்மள்கிட்ட இருக்கு. அதனால தான் நம்ம அல்லாஹ்ட்ட என்ன செய்யறோம், அல்லாஹ் அடியா தன் பலகீனத்தை வெளிப்படுத்துவதை பார்த்து ஆசைப்படுறான். இங்கே கையேந்திரதே இல்லை. நம்ம தொழுது முடிச்சோன்னா தொழுவதுக்கே வரதில்லை. எப்போ எங்க தொழுது துவா செய்யறது? அருமையான இதெல்லாம் பெருமையின் அடையாளங்க. இந்த பெருமை ஒரு காலம் நமக்கு என்ன செய்யுது, நல்லதே கேட்க விடாது, பயான் கூட கேட்க விடாது. நீங்கள் சிலர் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஆளு நம்ம பேசியிருக்கேன். எப்படி என்னங்க சும்மா பயன் பண்ணுறீங்க? யூடியூப்ல படித்தா வந்துடுது, யூடியூப்ல அடித்தா பெரும் உலமாக்கள் பேசுகிறாங்க. பெருமையின் அடையாளம். இன்னைக்கு காது கொடுத்து தீனை பற்றி கேட்பதே நமக்கு பெரும் பாக்கியம் அறியணும். எல்லாமே இந்த 4 விஷயம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் அடுத்த துவா செய்வோம். வல்லல்லாஹ் அந்த 4 காரியங்களையும் நமக்கு செய்யக்கூடிய நல்ல நசீபை கொடுத்து அந்த வெற்றி பெற்றவர்கள் நம்மளை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமான நல்லையார்களாக அதிலே அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தௌனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாங்க சுன்னத்துல்